Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு விவசாயி ஒரு பெரிய விளைச்சலை உண்டு பண்ண வேண்டும் என்றால், அவன் பிழைக்க வேண்டும் என்றால், அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அவனுக்கு ஒரு விளைச்சல் உண்டாக வேண்டும் என்றால், அவன் இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, விவசாயி பூமிக்கு கொடுத்தால் ஒழிய பூமி ஒன்றும் அவனுக்கு கொடுக்காது. இரண்டாவது காரியம், ஜெபம்னா வெறும் கேட்டு வாங்கிக்கிறது அல்ல. ஜெபத்துல கூட முதல்ல கொடுக்கணும், அப்புறம் தான் பெற்றுக் கொள்கிறோம். ஜெபத்துல ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல ஒன்றை கொடுத்தாக வேண்டும். அது என்ன? ஸ்தோத்திரம். மூன்றாவது, நீங்கள் கொடுத்தாலுடைய தேவன் உங்களுக்கு அதை பெருக்கி தர முடியாது. நீங்க எதை கொடுக்கிறீர்களோ அதைத்தான் அவர் பெருக்கி தர முடியும். நான்காவது, ஏன் கொடுக்க வேண்டும் என்கிறதுக்கு நான்காவது காரணம், நீங்கள் பணத்தை கொடுக்கும் போது நீங்கள் உங்களையே கொடுப்பது போன்று அது இருக்கிறது. அது ஏன் முக்கியம்? உங்களையே கொடுக்கிறது. அநேகம் சொல்றாங்க, ஆண்டவரே என்னையே கொடுக்கிறேன், நானே காசை மட்டும் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ காசை கொடுத்தாதான் உன்னையே கொடுக்குறேன்னு அர்த்தம். ஏன் காசு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏன் காசு நம்முடைய ஒட்டுமொத்த உருவமா காசு ஏன் இருக்குதுன்னு சொன்னா, நாம் என்ன பண்ணுகிறோம்? இந்த காசுக்காக தான் காலையில எழுந்திரிச்சு அவசர அவசரமா ஓடுறோம். இந்த காசுக்காக தான் போய் உழைக்கிறோம். இந்த காசை சம்பாதிக்கிறதுக்காக தான் படிக்கிறோம். இந்த காசை சம்பாதிக்காக தான் வேலை சேர்றோம். இந்த காசை வச்சுதான் வீடுக்கு வாடகை கொடுக்கிறோம், சாப்பாடு வாங்குறோம். இந்த காசை வச்சுதான் எல்லாம் நடத்துறோம் நம்ம. அப்ப இந்த காசு, நம்முடைய உழைப்பு, நம்முடைய வேர்வை, நம்முடைய முயற்சி, நம்முடைய எல்லா விசுவாசம், எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமான ஒன்றாக இருக்கிறது. எல்லாவற்றையும் உள்ளடக்கியதா இருக்கிறது. எல்லாம் இதுல அடங்கி இருக்குது. பாருங்க, நாம் கர்த்தரை மெய்யாகவே கனம் பண்ண வேண்டும் என்றால் நம்மையே நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்மையே அர்ப்பணிக்கிறதுனா எப்படி? நம்முடைய காசை கொடுக்கும் போது நாம் அதுல இருக்கிறோம். அந்த காசுல நம்முடைய எல்லாம் அதுல அடங்கி இருக்கிறது. ஆகவேதான் காசை கொடுப்பது என்பது போல ஒரு பெரிய ஒரு காரியம் கிடையாது. ஏனென்றால் அது நம்முடைய உள்ள எங்க இருக்கிறது, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நாம் கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா நம்மை என்பதை அது நிச்சயமாக எடுத்து காட்டுகிறது. அதான் நாலாவது காரணம். காசை கொடுக்கும் போது நம்மையே கொடுக்கிறோம், நம்மையே கர்த்தரிடத்தில் கொடுத்திருக்கிறோம் என்பதற்கு நம்முடைய காசை கொடுக்கிறது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. ஐந்தாவது, இயேசு நீங்கள் கொடுப்பதை அல்லது உங்களை, காசு கொடுக்கும்போது உங்களே கொடுக்கிறோம்னு சொல்றோம், உங்களிலே ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்த தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நல்ல மரம் என்ன பண்ணுமா? நல்ல கனிகளை கொடுக்கும். அப்ப நீங்க ஒரு கனி தராத மரமாக, எப்படியே பட்டு போன மரமாக, ஒண்ணுமே எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மரமாக இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. மரத்தை பற்றி பேசல அவர், கர்த்தர் வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். கனி தருகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். தன் காலத்திலே தன் கனியை தருகிற மரமாக இருக்க வேண்டும், கனி தருகிற மரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்ம வைத்திருக்கிறார். நாம் கனி தரும்போது அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறது. ஆகவே தேவன் நம்முடைய கனிகளை பெருக்க விரும்புகிறார், நம்முடைய கனிகளை அதிகரிக்க விரும்புகிறார், பெருக்க விரும்புகிறார். அதை எப்படி செய்வார்? நாம் கொடுத்தால் ஒழிய நாம் கனி தருகிறவர்களா இருக்க முடியாது. கொடுத்தால் ஒழிய அந்த பெருக்கம் ஏற்படுகிறது கிடையாது. கொடுக்கும் போதுதான் நம்மளே ஒரு பெருக்கம் உண்டாகிறது, நமக்குள்ளே ஒரு இன்க்ரீஸ், பெருக்கம் அங்கே ஏற்படுகிறது. ஆறாவது காரணம், நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக நல்ல அளவின்படி கொடுக்கும் போது அதே அளவின்படி உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். எந்த ஒரு ஸ்பிரிட்டோட கொடுக்கிறோமோ, எந்த அந்த அளவு நம்முடைய ஸ்பிரிட்டை காமிக்குது. பாருங்க, நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிட் உடையவர்களா இருக்கிறோம், கொடுக்கிறதுல எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்கிறத காண்பிக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி, கவனிக்க நல்லா, எல்லாம் சொல்லுங்க, அமுக்கி குலுக்கி. பிள்ளை இருக்கா? பைபிள்ல இருக்கு, லூக்கா 6:38 நிச்சயமா இருக்கு. நல்லா சொல்லுவோம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. கடையில போய் பாத்தீங்கன்னா இப்படி அள்ளுவான், அள்ளி இப்படி தட்டுவான் மேல. ஏன்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எல்லாம் கடையில போட்டு தர மாட்டாங்க. எவ்வளவு குறைவா தரணுமோ அவ்வளவு கரெக்டா தான் தருவாங்க. எல்லாம் போட்டு அப்புறம் இப்படி தட்டி அப்புறம் தான் கொடுப்பான். கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி இருக்காத, தினந்தோறும் அந்த உலகத்துல பாக்குற, ஆனால் நீ கொடுக்கும்போது அப்படி கொடுக்காத. எப்படி கொடு? அமுக்கி குலுக்கி சரிந்து
விழும்படி. அப்ப கொடுக்கும்போது நம்முடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கணும்? கொடுக்கிறோம், கொடுக்கும்போது ஐயோ இன்னும் கொஞ்சம் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் கொடுப்போம், இதுவும் போதாது, இன்னும் அதிகமா நான் கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி அப்படி போடுன்னு போட்டு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில கொண்டு வந்து போடுவார்கள். எப்ப போடுவாங்க? நாம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கும் போது அவர்கள் கொண்டு வந்து போடுகிறார்கள். ஏனென்றால் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் தான் நமக்கு அளக்கப்படும். ஆகவே எப்படி கொடுக்கிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, நாம் எப்படி வேணா கொடுக்கலாங்க, என்ன வேணா கொடுக்கலாங்க. சில ஒருத்தர் சொல்றாரு, கத்தருக்கு ஒரு டோக்கன் மாதிரிங்க. அது சும்மா 10 பைசா போட்டாலும் டோக்கன் தான், 10 ரூபா போட்டாலும் டோக்கன் தான், 10,000 ரூபா கொடுத்தாலும் டோக்கன் தான். ஒரு டோக்கன் தான் அவருக்கு கிடையாது. அப்படி கிடையாது. நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய உள்ளத்தின் காரியங்கள் எப்படி இருக்கிறது கொடுக்கும் போது, எந்த ஸ்பிரிட்டோட கொடுக்கிறோம், அந்த தாராளம், சந்தோஷம், ஏராளம், அந்த நிறைவு, கர்த்தரை குறித்த ஒரு வாஞ்சை, கர்த்தரை குறித்த ஒரு அன்பு, கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய அலாதி பிரியம் உள்ளத்துல இருந்து அந்த அளவின்படி, எந்த அளவின்படி கொடுக்கிறோமோ அந்த அளவு, இந்த அளக்கிற அளவு வந்து உள்ள இருக்கிற ஆண்டவர் மேல இருக்கிற அன்பின் அளவை அது காண்பிக்கிறது. இருக்கீங்களா? உள்ள இருக்கிற அன்பின் அளவு இங்க அளக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த அளவுல அன்பு இருக்குதுன்னு ஆண்டவர் பேர்ல, எந்த அளவுல ஆண்டவர் பேர்ல மரியாதை இருக்குதுன்றது, எந்த அளவுல ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம், எந்த அளவுல ஆண்டவருக்காக நாம் வாழுகிறோம் என்கிறது. இந்த நாம் அளக்கிற விதத்தை, கொடுக்கும் போது அளக்கிற விதத்தை பார்த்தாலே உள்ளத்துல எந்த விதத்துல ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்கிறது புரிந்து விடுகிறது. அதனாலதான் பாருங்க, கொடுக்கறத கர்த்தர் அப்படி வச்சுட்டாரு. கொடுக்கிறது நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதோ கர்த்தர் காசு கலெக்ட் பண்றதுக்காக கொடுக்கிறதுன்ற இப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாரு கோயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. 7வது, நீங்கள் கொடுப்பது ஒரு விதையை போல இருக்கிறது. எந்த விதையை விதைக்கிறீர்களோ அது உங்களுக்கு அந்த விதையின்படி நீங்கள் விளைச்சலை அடைவீர்கள். தக்காளியை விதைத்தால் தக்காளியை அறுப்போம், அவ்வளவுதான். ஈச் சாப்டர் இட்ஸ் ஓன் கைண்ட். எல்லாம் தன் தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்திலேயே அந்த பிரமாணம் அப்படியே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இது வேணுமா, அப்ப இதனுடைய விதையை போடு, இந்த விதையை போட்டா இதுதான் வளரும். தக்காளி விதையை விதைச்சிட்டு வெண்டைக்காய் வரும்னு பார்க்க கூடாது. ஏன்னா தக்காளி விதை தக்காளியை தான் கொண்டு வரும். அப்பொழுது நாம் பணத்தை விதைக்கும் போது, நாம் பணத்தை கொடுக்கிறோம், பணத்தை கொடுக்கும் போது அதற்கேற்றாற் போல் ஒரு விளைச்சலை தேவன் நமக்கு ஏற்படுத்துகிறார். பொருளாதாரத்திலே ஒரு விளைச்சலை ஏற்படுத்துகிறார். எல்லா விதத்திலும் அப்படிதான் பாருங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை விதைக்கிறோம், நட்பை விதைக்கிறோம், நட்பை அறுக்கிறோம், அன்பை விதைக்கிறோம், அன்பை அறுக்கிறோம், பகையை விதைக்கிறோம், பகையை அறுக்கிறோம். அது போலதான் இது, பணத்தை விதைக்கிறோம், பணத்தை அறுக்கிறோம். ஏனென்றால் அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிறது. அது என்னவா இருக்குதோ, விதை என்னவா இருக்குதோ அதன்படிதான் அது மூலமாக உண்டாகிற விளைச்சலும் இருக்கிறது. சரி, இது 7 காரியங்கள், 7 காரணங்கள் சொன்னேன். ஒரு தடவை திரும்பவும் கடகடன் சொல்லிடுறேன். 1, ஒரு விவசாயி பூமிக்கு தந்தால் ஒழிய பூமி அவனுக்கு ஒன்றும் தராது. எல்லாம் சொல்லுவோம், பூமிக்கு தந்தால் ஒழிய பூமி நமக்கு ஒன்றும் தராது. ஜெபத்திலும் கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தை கொடுத்தால் ஒழிய ஜெபம் வெற்றிகரமாக இருக்காது. கொடுத்தால் ஒழிய தேவன் பெருக்கி தர இயலாது. அதான் 3வது. 4வது, பணத்தை கொடுக்கும் போது நம்மையே கொடுக்கிறோம். நல்லா தான் சொல்லுங்க, பணத்தை கொடுக்கும் போது நம்மையே கொடுக்கிறோம். பணம் என்னுடைய முயற்சி, என்னுடைய விசுவாசம், என்னுடைய உள்ளம், என்னுடைய எண்ணம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது. 5வது, தேவன் என்னிலே ஒரு பெருக்கத்தை உண்டாக்க வாஞ்சிக்கிறார். அந்த பெருக்கம் கொடுப்பதன் மூலமாக உண்டாகிறது. நல்ல கனிகளை கொடுக்கும் நல்ல மரமாக நான் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 6வது, எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும். எப்படி கொடுக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். 7வது, என்னுடைய பணம் ஒரு விதையா இருக்கிறது. அது அந்த ஜாதியின்படி பிறப்பிக்கும். பணம் பணத்தை பிறப்பிக்கும், அவ்வளவுதான். பூனை பூனை குட்டி போடுது, யானை யானை குட்டி போடுது. அதுதான் பிரின்சிபல். இப்படிதான் வரும் என்று தேவன் நியமித்து விட்டார்.